ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே போச்சு. ஸோ நைட்டு 12 மணிக்கு கேக் கட் பண்ண சொன்னோம். தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பி கேக் கட் பண்ண சொன்னால் ஒன்றுமே புரியாது. இது நார்மல் கேக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, ஐஸ்கிரீம் கேக்கு. எப்போவுமே கேக் தான் வாங்குகிறோம். ஸோ இந்த முறை வந்து ஐஸ்கிரீம் கேக் ட்ரை பண்ணலான்னு சொல்லி அருண் ஐஸ்கிரீம்லேருந்து நாங்கள் வந்து இந்த கேக் வாங்கியிருந்தோம். இது வந்து ரெடிமேடாகவே வச்சுருக்காங்க. ஒரே ஒரு லேயர் மட்டும் கேக் இருக்கும், இது எல்லாமே ஐஸ்கிரீம் தான். ஸோ எப்போவும் கேக் சாப்பிட்றோம், ஒரு முறை ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து ட்ரை பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த கேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்தது. சூப்பராக இருந்தது. சாக்லேட் ஃப்ளேவர், நிறைய ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ திடீர்னு வந்து கேக் கட் பண்ண சொன்னோம். தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த கேக்கு கனிஷ்க்கு எப்படி என்ஜாய் பண்ணுறேன்னு பாருங்கள். ஐஸ்கிரீம் கேக்கு, ரிச் சாக்லேட், செம்ம டேஸ்ட் இருக்கு गाइस. மூஞ்சே தெரியல गाइस. ஸோ எனக்கு எங்கள் அப்பாவோட பர்த்டே எனக்கு செம்ம ட்ரீட்டு. அப்பாவுக்கு கிஃப்டே கொடுக்கல, ஐஸ்கிரீமை பார்த்து தின்ன ஆரம்பிச்சிட்டா. கேக்கு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம்னால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது 12 மணி 1 மணிலாம் பார்க்குறதில்ல. ஐஸ்கிரீம்னாலே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஈவினிங் வந்து கோவில் போகிறதா இருந்தது. ஸோ கோவில் போகிறப்ப நான்வெஜ் செய்ய வேண்டான்னு சொல்லி வெஜ்ஜு தான் பிளான் பண்ணோம். அதுவும் அவருக்கு பிடிச்ச வாழைப்பூ கூட்டு வந்து நான் செஞ்சேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டில் வந்து கூட்டு செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சிடலாம். க்ளீன் பண்ணுறதும் சரி, அதே போல் கட் பண்ணி செய்கிறதும் சரி. ஒரு முறை மட்டும் தண்ணியில் வந்து அலசி எடுத்துடலாம். அதே போல் ரஃப்பாக வச்சே நீங்கள் கட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சு கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி எடுத்து வச்சு ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம். அதே போல் கட் பண்ணதுக்கப்புறம் இதை தண்ணியில் போடக்கூடாது. சில பேர் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் மோரில் போட்டு வைப்பாங்க, இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க, ஏன்னா கருக்கக்கூடாதுன்னு. அந்த அளவுக்குலாம் வாழைப்பூ வந்து கருக்காது சீக்கிரத்தில். ஸோ இது கட் பண்ணதும் அதோட சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால அது தண்ணியில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாழைப்பூவில் வந்து அதிகமாக அந்த துவர்ப்பு தன்மை இருக்கும். வாழைக்காய், வாழைப்பூ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கணும். நிறைய பேர் வீட்டில் வந்து இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால அதிகமாக செய்யறதில்ல. நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸோ இல்லை ட்வைஸோ வந்து வாழைப்பூ கண்டிப்பாக நான் வந்து செஞ்சுருவேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம் போட்டு அரைச்சி ஊற்றி செஞ்சாக்கா சூப்பராக இருக்கும் கூட்டுக்கு. வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாழைப்பூ, கட் பண்ண வாழைப்பூவை வந்து போட்டு சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் உங்களுக்கு கலர் மாறவே மாறாது. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நான் கட் பண்ணது. அடுத்ததாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், குழம்புக்கு வந்து தேவையான காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ கூட்டு செய்கிறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கு வந்து பருப்பு வந்து நீங்கள் துவரம் பருப்பு, பைத்தம்பருப்பு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாதி பாதி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் கூட்டுக்கு. பெரும்பாலும் கூட்டு செய்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து பைத்தம்பருப்பில் தான் வந்து கூட்டு செய்வாங்க. பைத்தம்பருப்பில் நீங்கள் கூட்டு செய்யும் போது ஒரு முறை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் பருப்பு வந்து ரொம்பவே வந்து குழையாது, பிசு பிசுன்னெலாம் இருக்காது. ஸோ நல்லா இருக்கும் கூட்டு செய்யும் போது. துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு ரெண்டும் கலந்து செஞ்சாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யாராவது நீங்கள் கூட்டு செஞ்சுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு முறை வந்து நம்ம உப்பு, மிளகாய்த்தூள் அதெல்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வெந்து வந்ததும் வேக வச்சுருக்க பருப்பு, அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். கூடவே தக்காளி, பூண்டு அது எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன். இந்த வாழைப்பூ கூட்டு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கனிஷ்காக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த வாழைப்பூ கூட்டுக்கு தொட்டுக்க கூட வேண்டாம் எங்களுக்கு, அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவோம். ஸோ இப்போ பருப்பை வந்து ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேங்காவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஊற்றி ஆட் பண்ணதும் ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து வாழைப்பூ கூட்டு நம்ம வந்து செஞ்சிடலாம்.
வாழைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ கூட்டு, வடை, பொரியல், அதுக்கப்புறம் வாழைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு மாதிரி கூட செய்வாங்க, சைவ நெத்திலி மீன் குழம்புன்னு. ஸோ அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுட சுட சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ கூட்டு போட்டு அது கூடவே வந்து நெய்யும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மதியம் லஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எங்கே இருக்க கோவில்னு பார்த்திங்கன்னா பாடியில் இருக்க சிவன் கோவில், திருவழிதாயம் அப்படிங்கிறது தான் அந்த சிவன் கோவில். ரொம்பவே ஃபேமஸான சிவன் கோவில். இங்கே ஐனவத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த பாடி சிவன் கோவில் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே இருக்கிற சென்னையில் இருக்க நிறைய கோவில்கள் வந்து நாங்கள் போனதில்லை, அதில் பாடியில் இருக்க இந்த சிவன் கோயிலும் ஒன்று. ஸோ இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. ஸோ வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்திக்கு வந்து ரொம்பவே விசேஷம். ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. குரு பகவானுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து சன்னதி இருக்குது. ஸோ கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோவில். ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய கோவில். நல்லா சுற்றி வரத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ஸோ சுவாமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நல்லாவே கூட்டம் இருந்தது. நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை வேறு. ஸோ முருகப்பெருமானுக்கும் அன்றைக்கி விசேஷம். ஸோ அன்றைக்கி போய் சுவாமியை வந்து நல்லா கும்பிட்டு வந்தோம். ஸோ சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து என்ன போனோன்னா ஹோட்டலுக்கு போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா SS ஹைதராபாத் பிரியாணி. நிறைய முறை நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து ஆவடியில் இருக்குது. நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம் ஹோட்டலில் அப்படின்னாலே இந்த ஷாப்புக்கு வந்து போவோம். ஸோ நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணியில் தான் சாப்பிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே ட்ரீட்டுன்னு சொல்லி பிரியாணியெல்லாம் போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.